பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Satyabama Institute of Science and Technology. Admissions open. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. நித்யானந்தா செத்துட்டாரா? பகீர் கிளப்பும் சீடரின் பிரசங்க வீடியோ. பின்னணி என்ன? திருவண்ணாமலையை சேர்ந்த நித்யானந்தா கர்நாடக மாநிலம் பெங்களூரு உட்பட பல இந்திய நகரங்களிலும் வெளிநாடுகளிலும் ஆசிரமம் அமைத்துள்ளார். சர்ச்சைகளுக்கு பெயர் போன நித்யானந்தா தன்னுடைய அருணாச்சலம் ராஜசேகரன் என்ற இயற்பெயரை 2002 நித்யானந்தா என மாற்றிக்கொண்டு 2003 ஆசிரமத்தை துவங்கினார். ஆன்மீக பேச்சுக்கு பெயர் போன நித்யானந்தாவுக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் பெருக ஆரம்பித்தனர். கதவை திற காற்று வரட்டும் எனும் அவர் புத்தகம் அந்த நேரத்து ஆன்மீக பேசுபொருளாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட ஆன்மீக சாம்ராஜ்யத்தையே ஆட்டி பார்த்த சம்பவம் 2010 நடந்தது. நித்யானந்தா பிரபல நடிகை ரஞ்சிதாவுடன் நெருக்கமாக இருக்கும் காட்சிகள் வெளியாகி பெரும் சர்ச்சையை கிளப்பியது. அன்று முதல் பல்வேறு சர்ச்சைகள், வழக்குகள் என நித்யானந்தாவுக்கு காவல்துறையும் நீதிமன்றமும் கிடுக்குப்பிடி போட நாட்டை விட்டே பறந்தார் நித்யானந்தா. 2019 தேடப்படும் குற்றவாளியாக கருதப்பட்ட நித்யானந்தா திடீர் என 2020 கைலாசா எனும் தனி நாட்டையே உருவாக்கி இருப்பதாக அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். இதற்காக பெருமளவிற்கு சோசியல் மீடியாவில் ட்ரோல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. கைலாசாவில் இருந்து அவர் பலமுறை வீடியோ பதிவுகளில் வந்த வண்ணம் இருக்க, சமீபத்தில் வெளியான நித்யானந்தாவின் சகோதரி மகனின் காணொளி பெரும் சர்ச்சையையும் பல கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. இந்து தர்மத்திற்காக நித்யானந்தா உயிர் தியாகம் செய்ததாக நித்யானந்தாவின் சகோதரி மகன் பேசியிருப்பது உண்மையா இல்லை இதுவும் பொய்யா என பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இருக்க, கைலாசாவிலிருந்து எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இப்பொழுது வரை அறிவிக்கப்படவில்லை. நித்யானந்தாவுக்கு என்னதான் ஆச்சு என்பது இப்போதைய $1 மில்லியன் கேள்வியாக உள்ளது. சர்ச்சை அப்படின்னாவே அது நித்யானந்தா அப்படின்ற அளவுக்கு ஒரு பேரை வாங்கிட்டாரு. அதே நேரத்தில் ஆக்சுவலாக நிறைய ஆர்வத்தில் மக்கள் போய் பார்த்தாங்க. உண்மையிலேயே எங்கே தான் இருக்குது கைலாசம் தேடும்போது அதுக்கான விடை கர்மாவை, அவனுடைய கர்ம பலனை யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அனுபவிக்க வேண்டியது தான் அப்படின்றது தான் நேசன உண்மை. கர்மாவுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நித்யானந்தா தான். ஆன்மீக நிலையை அடைவது ஒரு விஷயம், இறைவனுடைய அருளை பெறுவது ஒரு விஷயம், பேரானந்த நிலையை அடைவது ஒரு விஷயம். அதுக்காக நீங்களே பிரபஞ்சமாக முடியாது. நித்யானந்தா அவர்கள் எப்படி உருவானார்? இந்த இடத்துக்கு அவர் எப்படி வந்தார்? இல்லை, அது நீண்ட நெடிய ஆன்மீக பயணம் தான். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையை சேர்ந்தவர். அங்கிருந்து அவருடைய ஆன்மீகத்தை பயணத்தை தொடங்கினார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கப்புறம் பிரடை ஆசிரமத்துக்கு போனது, வளர்ந்தது எல்லாமே உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணம் தான். சிறு வயது முதல் கொண்டே அவர் ஆன்மீக நாட்டில் இருந்தார். அங்கேயே திருவண்ணாமலை மலையில் தவறுந்தார். அதுக்கப்புறம் இமயமலை நோக்கி போனார். அவர் தன்னை பற்றி குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா, பாபா மகாவதார் பாபாஜிகிட்டே நான் தீட்சை வாங்கினேன், அந்த கிரியா தீட்சை உட்பட நான் எனக்கு பாபாஜியை நேரடியாக கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தான் அவர் முதல்ல வெளியே வர்றார். அதுக்கப்புறம் தான் ஃபாலோவர்ஸ் அதிகமாகறாங்க, பிரபலமாகறாரு. கதவை திற காற்று வரட்டத்தில் தான் அவர் உச்சபட்ச ஒரு புகழை நிலையை அடைகிறார். கதவை திற காற்று வரட்டும் எப்படி மக்களுக்கு வந்ததோ இல்லையோ, இவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட காத்துன்றது அந்த சமயத்தில் திறந்துடுச்சு. மிகப்பெரிய ஒரு விஷயமாக அன்றைய பார்க்கப்பட்ட விஷயம். இன்னும் பார்த்திங்கன்னா அந்த வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் எல்லாமே ஒரு ஆன்மீக சார்ந்த நிகழ்வில் அதிகமாக பங்களிப்பு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அப்போ அதுலேருந்து இந்த மாதிரி ஒருத்தர் நபர் வரும்போது மக்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டார், கொண்டாடப்பட்டார். அதுக்கப்புறம் தியான வகுப்பில் எடுக்க ஆரம்பித்தார். அது மூலிமா மக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை ஆன்மீக போதனையை பண்ண ஆரம்பித்தார். கடைசியாக அசோகா ஹோட்டலில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு வச்சார். சென்னையில் அசோகா ஹோட்டல் இருக்கும்போது ஒரு ஹைடெக்கான ப்ரெஸ் மீட் அது இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த தொழில்நுட்பத்தோடு இருக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டை நம்ம யாருமே பார்க்கல அன்றைய காலகட்டத்தில். இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துச்சு, ஆனால் அந்த வளராத ஸ்டேஜ்லேயே ஒரு ஹைடெக்கான ப்ரெஸ் மீட்டை வச்சு 18-19 நாடுகளில் அது நேரடியாக ஒளிபரப்பக்கூடிய விஷயத்தை பண்ணார். அதனால் சாமியார்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாமியார் பேர் எடுத்தார். ரெண்டு பக்கமே ஓரளவுக்கு ஆதரவு நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எதிர்ப்பு நிலை இருந்தது, சரிசமமாக இருந்தது. அவரை பற்றி புரிதல் மக்களுக்கு நல்லதாகவும் இருந்தது, ஏன் அப்படின்ற கேள்வி இருந்தது. ஆனால் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி தான் இன்னி வரைக்கும் நடந்துருக்காரு. சர்ச்சை அப்படின்னாவே அது நித்யானந்தா அப்படின்ற அளவுக்கு ஒரு பேரை வாங்கிட்டார். அதே நேரத்தில் படிப்படியாக அவர் ஆன்மீகத்தில் தான் உயர்ந்து வந்தான்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு கைலாசாவை அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இப்போ அறிவிப்புன்னு அது முழுமையால் இல்லையே. இப்போது பிரான்ச் மாதிரி எங்கெங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காரு தவிர ஹெட் குவார்ட்டர் எங்கன்னு வெளிப்படையாக சொல்லலையே.
இன்னொன்று தேடப்பட்ட நபர்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இன்றளவும் அவர் அவ்வப்போது தன்னை நிலைநிறுத்துகிறார். தன்னை பற்றி ஒரு பேசும் பொருளாகவே எப்பவுமே வச்சுருக்காரு. அதுக்கே உண்மையிலே பெரிய திறமை வேணும். நல்லதோ கெட்டதோ தன்னை பற்றி ஒரு பேசும் பொருளாகவே மக்கள்கிட்ட எப்பவுமே கொண்டு போய் சேர்க்கறதுல டெக்னாலஜியை, தொழில்நுட்பத்தை அற்புதமாக பயன்படுத்துகிறார். ஆனாலும் அவர் சொன்ன வந்த குரு பூர்ணிமா அன்றைக்கி நான் சொல்லுவேன்னு சொன்னார். அது சொல்லலை. ஆக்சுவலாக நிறைய ஆர்வத்தில் மக்கள் போய் பார்த்தாங்க. உண்மையிலே எங்கே தான் இருக்குது கைலாசம் தேடும்போது அதுக்கான விடை கிடைக்கவில்லை என்பது தான் உண்மை. ஏன்னா அவர் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொன்னாரே தவிர, பல நாடுகளை குறிப்பிட்டாரே தவிர, அதுக்கான ஒரு தலைமையிடம் அப்படின்னா ஏற்கனவே சொல்ல கைலாசா தான் தலைமையிடம், நாங்கள் எல்லாமே இங்கே தான் வச்சு பண்ணணும்னு சொன்னது. தலைமையிடத்தை அவர் கடைசி வரைக்கும் அறிவிக்கலை. இருந்த போதிலும் இன்னும் மக்களுக்கு அந்த கிரேஸ் குறையில, மீண்டும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக அவருக்கு உண்மையிலே கைலாசா எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு மக்கள் உண்மையிலே எதிர்பார்த்து இருக்காங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு சாமியார்கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த சாமியார்கிட்ட ஏதாவது ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கணும். ஒரு ஈர்ப்பு சக்தி இல்லாமல் ஒரு சின்ன மடத்தை வச்சு ஒரு 10 பேரையே கூட்ட முடியாத ஒரு காலகட்டம் இது. அப்போது லட்சக்கணக்கான மக்களை இவ்வளவு சர்ச்சைகளுக்கு பின்னாடியும் ஃபாலோவராக மெயின்டைன் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட என்ன ப்ளஸ் இருக்குன்னு? இல்லை ஒரு ரொம்ப பிரபஞ்சம் எல்லாருமே சக்தி கொடுக்குது. எல்லாருமே இறைவனுடைய ஆத்மா தான். அதில் உண்மையை சொல்ல போனால் எல்லாருக்குமே அந்த சக்திகள் உண்டு. எல்லா உயிரினத்துக்கும் அந்த இறை சக்தி உண்டு. ஆனால் அதை ஆக்டிவேட் பண்ணுற விஷயந்தான் அங்கே மிகப்பெரிய ஒரு மிராக்கலான விஷயம். அதை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ அது எது மூலியமாக நடக்கும்னா தியானங்கள், நற்செயல்கள், நல்ல சிந்தனைகள், இது மூலம் நடக்கும். குருமாருடைய ஆசீர்வாதம், குரு மூலியமாக கற்றுக்கொள்ள வித்தை, இது மூலம் தான் உண்மையில் வெளிப்படும். அப்போது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் சிறிய வயது முதற்கொண்டே தியானம் பண்ணார். உண்மையிலே பண்ணார். அவருடைய சத்தங்கள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதில் உண்மையிலே நம்ம வெளிப்படையாக சொல்ல போனால் யதார்த்தமாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி யதார்த்தமாக இருக்கும். அப்போது ஒரு எந்த ஒரு நிகழ்வே ஒரு மனிதர்கிட்ட இல்லாமல் இந்தளவுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் பொதுவாக நினச்சி பாருங்கள், இவ்வளோ பெரிய கூட்டம் சேருது, இவ்வளோ மாஸ் கூட்டம் எப்படி சேருது? நல்லது விமர்சனம் இருப்பு தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. வளரும்போது எல்லாருக்குமே விமர்சனம் இருக்க தான் செய்யும். அந்த காலத்தில் இருந்துட்டு இந்த காலத்து வரைக்கும் நம்ம உலக உருன்னு சொல்ல கலிலியாவே எப்படி விமர்சனம் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம மகான்கள் சித்திரங்கள் எந்தளவுக்கு பண்ணாங்க, குடும்பம் பண்ணாங்க, ராமானுஜர் எப்படி போய் ஏன் ஒளிஞ்சினான்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகளும் விமர்சனங்களும் இருந்து தான் செய்யுது. அப்போது இவர் தியானம் அப்படின்ற விஷயத்தை கையில் எடுத்துட்டார். அப்போ அந்த உணர்தல், ஞானம் பெறுதல் அப்படின்ற விஷயத்தை தான் உணர்ந்துட்டேன், மற்றவங்களுக்கும் உணர்த்த வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சத்சங்கம் ஆரம்பிக்கிறாரு. பிறடைய ஆசிரமத்தில் ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கிறாரு. மற்ற விஷயங்களை கொண்டு வர்றாரு. அப்போது விஷயம் இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்ம இயல்பாக சொல்லுவோம்ல, நெருப்பு இல்லாமல் புகையாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த ஞானம் அப்படின்ற விஷயத்தை அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. எனக்கு அது கிடச்சிச்சின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் எளிமையாக போய் சேருது. அப்போது விஷயம் இல்லாமல் இல்லை, ஒரு விஷயம் அப்படின்றது அவர்கிட்ட இருக்குது. அப்போது அந்த ஞானத்தில் நிலையாக இருக்கலாம், அதோடைய ஃபாலோவர்ஸை தெரிஞ்சிருக்கலாம். அவர் எந்த மாதிரி அவர் அதை கொண்டு போய் நிற்க வைக்கிறாரு அவங்க ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நேரடியாக பார்க்கல. ஆனாலும் ஒரு சக்தி அப்படின்ற ஒரு பவர் இல்லாமல் இது இயங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக இருக்கிறது. அது எந்த வகையிலன்றது பொதுமக்களுடைய விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். அந்த ஞான நிலை அப்படின்ற பாதையில் அவரோட உடலுக்கு வந்துட்டாருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டாருன்னு சொல்லுவேன். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இப்போவும் கைலாசா அந்த தன்னுடைய எந்த ஒரு இதையுமே அவர் விட்டு கொடுக்கல. அதே போஸ்டரில் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கார். ஒருவேளை இந்த சம்பவங்கள்லாம் நடக்காமல் இருந்து இந்த புகார்கள்லாம் வராமல் இருந்திருந்தா இன்னைக்கு நித்யானந்தா அப்படிங்கிறவர் எங்கே இருந்திருப்பார்? இல்லை, இதில் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். பொதுவாக இந்து தர்மப்படி பார்க்கும்போது குருமார்கள் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். அது எந்த மதமாக இருந்தாலும் வழிகாட்டக்கூடிய நபர்கள் நம்மளுக்கு அவசியம். நிறைய மடாதிபதி இன்னி வரைக்கும் இருக்காங்க, மக்களுக்கு சேவை செய்கிறாங்க, ஆன்மீக போதனை கொடுக்குறாங்க, சொற்பொழிவு ஆட்டுறாங்க, நல்ல வழிகாட்டுறாங்க. அந்த மாதிரி இவரும் அதே பாதையில் தான் வந்தார். ஆனால் விதி வலியுதுன்னு சொல்லுவாங்கள்ல, என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய கர்மாவை, அவங்களுடைய கர்ம பலனை யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அனுபவிக்க வேண்டியது தான் அப்படின்றது தான் நேசன உண்மை. அதுக்கு நமக்கு வாழ்வியலில் பார்க்கக்கூடிய சமீபத்து உதாரணம் அவர் தான். ஆனால் அதெல்லாம் மதுரை ஆதிமனமாக உட்கார்ந்தார், தன்னைத்தானே பீடாதிபதி சொன்னார், எல்லா விஷயத்தையும் பண்ணார், யாகங்கள் பண்ணார், பூஜைகள் பண்ணார். அவர் வேண்டாத தெய்வம் கிடையாது. எல்லா விஷயம் பண்ண மனிதனுக்கும் கர்மா நிற்கும். இதுக்கு முன்னாடி மடாதிபதி ஒருத்தருக்கு நகர்ந்த நிறுவனம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்போ நடக்குது? அப்போது இந்த பிரபஞ்சம், இந்த கர்மான்றது உங்களுடைய பேரையோ புகழையோ உங்களுடைய பதவியோ பார்ப்பது கிடையாது. தான் எங்க இருக்குதுன்றது சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கான்னா அது பேர் தான் கர்மா. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Satyabama Institute of Science and Technology. Admissions open. MCR Pure Cotton Club. Formals and casual shirts.